மேடையில் வந்திருக்கும் அனைத்து தேசக நிர்வாகிகள், மூத்தவர்கள், இங்கே வந்திருக்கும் அனைத்து மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கலப்படம் என்றைக்குமே தவிர்க்கப்பட வேண்டியது. கலப்படம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஆபத்து தான். அது உணவு கலப்படமாக இருக்கட்டும், அல்லது கட்டுமான பொருள் கலப்படமாக இருக்கட்டும், சுற்றுப்புற சூழல் கலப்படமாக இருக்கட்டும், அல்லது அறிவு கலப்படமாக இருக்கட்டும், நாலேஜ் கண்டாமினேஷன். கலப்படங்கள் என்றைக்குமே அழிவில் தான் போய் முடியும். அந்த ஒரு நோக்கத்துல தான் நாம் கலப்படம் வேண்டாம் என்று நிற்கிறோம். இந்த அழிவு நமக்கு கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரு செக்யூர் பொசிஷன்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு லைஃப் கேரண்டி. ஆனால் ஒரு சமூகமே கலப்படமானால், ஒரு சமூகமே சகதியானால், அந்த சமூகத்துக்கு எப்படி எதிர்காலம்? நாம் ஏன் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனோட வேற எதையும் கலக்கக்கூடாது என்று சொல்றேன்னா, வேற எதையும் கலக்க முடியாது. அது எவிடன்ஸ் இருந்தால் தானா இங்க வந்துட போகுது, எவிடன்ஸ் இல்லைன்னா வரப்போகுது. ஸோ இதுல எதையோட இன்டகிரேட் பண்றதுன்றதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் யார் இன்டகிரேட் பண்ணணும்னு கேட்டா? நீங்க கேட்டீங்களா? இல்ல ரவீந்திரநாத் கேட்டாரா? இல்ல நான் கேட்டானா? இல்ல மேடம் கேட்டாங்களா? இல்ல ஜனங்க கேட்டாங்களா? யார் கேட்டா இன்டகிரேட் பண்ணணும்? யாருக்கு சர்வைவல் கொஸ்டினா இருக்கோ, யாருக்கு இது பொலிட்டிக்கலா கன்வீனியன்ட்டா இருக்கோ, அவங்க தான் கேட்கறாங்க. நான் ஒரு சர்ஜரிக்கு ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன்னா அவர் எனக்கு ஈக்குவலா இருப்பாரு, என்னுடைய துறையில இருப்பார். அவரோட சேர்ந்தா தான் நான் சிறப்பாக சர்ஜரி செய்ய முடியும். நான் போய் என் துறைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் வச்சுட்டு சர்ஜரி பண்ண முடியுமா? இது போலதான் இந்த மாதிரி ஒரு கலப்படம். சரி, இந்த கலப்படத்தை யார் எதிர்க்கிறார்? பலவித ரூபங்கள்ல இதுக்கான எதிர்ப்பு. ஒண்ணு கலப்படம் கூடாது, ஏன்னா என்னுடைய பழைப்பு பாதிக்கப்படும் என்ற பழைப்புவாதிகள், கேத்தன் தேசாய் போன்றவர்கள். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க நல்லா இருக்கணும், நாங்க ஃபெராரி கார்ல போனோம், நாங்க பென்ஸ் கார்ல போனோம், இவங்க எங்களோட காம்படிஷன் வந்துட்டா எப்படி? இது ஒரு விதமான எதிர்ப்பு. இது பணம், ஸ்டேட்டஸ், செல்ஃபிஷ்னஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப்ல இருந்து வரக்கூடிய ஒரு மிக மோசமான பிற்போக்குத்தனமான ஒரு எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புக்கு ஒரு சங்கமே இருக்குது, அது வேற விஷயம். இது ஒரு விதமான எதிர்ப்பு. இன்னொரு எதிர்ப்பு நாங்களாம் மெரிட்ல வந்தவங்க, நாங்களாம் 99% மார்க் வாங்கினோம், அவங்களாம் 50% மார்க் வாங்கினோம், நான் எப்படி அவனோட சேர்? இது ஒரு அறிவு திமிர்ல இருந்து வருது. இந்த திமிரையும் நம்ம எதிர்ப்போம். ஏதோ நான்லாம் மெரிட்டு, அவன்லாம் மெரிட் இல்லை. உண்மை என்னவென்றால், கொஞ்சம் மார்க் ஸ்லிப் ஆகிட்டு அவங்களால பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் பசங்க தான் அவங்களுடைய ஃபேமிலியில் பிள்ளை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு. இந்த கனவு தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுடைய தாய் தந்தைக்கும் அந்த கனவு இருந்தது, என்னுடைய தாய் தந்தைக்கும் அந்த கனவு இருந்தது, நம்மளுடைய முன்னோர் டாக்டர் தாய் தந்தைக்கும் கனவு இருந்தது. இந்த கனவு நீட்ல நடக்கலைன்னா, பணத்தால நடக்கலைன்னா, ரஷ்யா சைனாக்கும் அனுப்ப முடியலன்ற நிலைமையில இருந்தா பாளையங்கோட்டைக்கு தான் அனுப்புறாங்க. இதை நாம் தவறு சொல்ல முடியாது. அங்க படிக்கிற மாணவர்களே நாம் தவறு சொல்ல. சோ நம்மளுடைய எதிர்ப்பு நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், நான் மார்க் வாங்கினேன், அவன் மார்க் வாங்கல என்ற மமதையிலிருந்து வரக்கூடாது. இதுவும் தவறு. செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் வரக்கூடாது, அறிவு மமதைக்காகவும் வரக்கூடாது, பண திமிர்னாலையும் வரக்கூடாது.
அப்போ எதனால நம்ம எதிர்க்கிறோம்? எதனால நம்ம எதிர்க்கணும்னா, சயின்ஸ் இஸ் அபவுட் ட்ரூத். விஞ்ஞானம் என்பது உண்மை. உண்மையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். உண்மையினுடைய பல வடிவங்கள்ல ஒரு வடிவம் தான் மருத்துவம். அந்த உண்மையான மருத்துவத்தை மக்களுடைய நலனுக்காக மக்களுக்கு கொண்டு செல்வன் ஒரு பிரான்ச் தான் வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அதுல நாம் வந்திருக்கோம். ஆகவே மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்யாத அல்லது நிரூபிக்கப்படாத அல்லது ஆபத்தான விஷயங்கள் மக்கள் மத்தியில் தனிப்பட்ட டாக்டர்களால் அல்ல, ஒரு அரசாங்கத்தின் மூலமாகவே எடுத்துக்கொண்டு செல்லும் போது, ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் கண்டாமினேஷன் நடக்கும்போது நாம் இன்னும் வலிமையாக ஒற்றுமையாக, இதை போல நான் 10 மடங்கு கூட்டத்தை எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இது உங்களுடைய குடும்பத்து மேல் நடக்கக்கூடிய தாக்குதல், என்னுடைய குடும்பத்து மேல் நடக்கக்கூடிய தாக்குதல், என்னுடைய சந்ததியினருடைய குடும்பத்தின் மேல் நடக்கக்கூடிய தாக்குதல். பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு ஏதோ பேர் சொன்னீங்கன்னா, கோயில் பேர் சொன்னீங்க. கோயிலுக்கும் வியாதிக்கு என்ன? கோயிலுக்கும் மருந்துக்கும் என்ன? கோயில போனா நீங்க வேண்டிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா பெரும் பெரும் கோயில் கட்ட காலத்துல தான் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கால்ராலையும் செத்தாங்க, வைசூரியில செத்தாங்க, அம்மையில செத்தாங்க, எல்லாத்தையும் செத்தாங்க. எந்த கடவுளும் வந்து காப்பாற்றல. அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தயவு செய்து விஞ்ஞானத்தையும் பக்தியையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். அல்லது அப்படி அரசாங்கமே அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண விரும்பும் போது அதை கடுமையாக எதிருங்கள். நீங்கள் யாரும் கடுமையாக எதிர்க்கவில்லை என்பதுதான் எனது வருத்தம். நீங்க வேலை செய்யற பிஎஸ்சியை கோயில் ஏன் சொல்லணும்? இப்போ தர்கான்னு சொல்லலாமா? மாஸ்க்குன்னு சொல்லலாமா? கேத்தீட்ரல்னு சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? அதனால தானே சாமிகளா இருக்காங்க. இந்த நாட்டில் இருக்கிற 640 கோடி மக்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஏன் இந்த கோயில் சொல்லணும்? மருத்துவ நிலை மருத்துவ நிலைனா கோயில் கோயில் தான், கேத்தீட்ரல் கேத்தீட்ரல் தான், மாஸ்க் மாஸ்க் தான். இதுக்கு மட்டும் ஏன் முடிச்சு போடுறீங்க? கோவிலுக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு மட்டும். ஸோ மருத்துவமனைகள் மூலமா உங்களுடைய இந்துத்துவ கொள்கைகளை நீங்க நாட்டில் நிறுவ பார்க்குறீங்களா? ஏன் இந்த மருத்துவத்தை திரும்ப 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 திணிக்கிறீர்கள்? யோகான்ற பேர்ல திணிக்கிறீங்க, ஆயுர்வேதான்ற பேர்ல திணிக்கிறீங்க, மற்ற பலவிதமான நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் என்ற பேர்ல திணிக்கிறீங்க. எவிடன்ஸ் கேட்டா எவிடன்ஸ் இல்லைன்றீங்க. ஏன் திணிக்கிறீர்கள்? அதற்கு மருத்துவ காரணம் மட்டும் இல்லை, விஞ்ஞான காரணங்கள் மட்டுமல்ல, அரசியல் காரணங்கள் உண்டு. நீங்கள் அந்த மருந்தெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இது வேலை செஞ்சதா, வேலை செய்யான்னு கேட்க முடியும். கபசுர குடிநீர் எவ்வளவு பேருக்கு வேலை செஞ்சது, ஏன் வேலை செய்யுங்க நான் கேட்க முடியுமா? இல்லை இது தட்டினா கோவிட் நல்லா ஆயிடும்னா கேட்க முடியுமா? இல்லை அப்பளம் சாப்பிட்டா கோவிட் நல்லா ஆயிடும்னா கேட்க முடியுமா? கொஞ்ச நாள் போக 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 கேள்வி கேட்கும் மருத்துவத்திலிருந்து கேள்வி கேட்கவே முடியாத, அல்லது கேள்விகளுக்கு பதிலே இல்லாத, அல்லது கேள்விகளுக்கு பதில் கொடுக்க மறுக்கிற ஒரு நிலைக்கு மருத்துவத்தில் மட்டுமல்ல அரசியலில் நாம் தள்ளப்படுவோம். ஒன்ஸ் நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல கேள்வி கேட்கலன்னா வேற எந்த ஃபேசட் ஆஃப் வேர்ல்ட்லயும் கேள்வி கேட்க முடியாது. விஞ்ஞானத்துல கேள்வி கேட்க முடியாது, சயின்ஸ்ல கேள்வி கேட்க முடியாது. திடீர்னு சரஸ்வதி நாகரிகம் அரசியல்ல கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க செய்யறது எல்லாமே கரெக்டுன்னாங்க. நேற்று நடந்த போர்ல என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க நாட்டினுடைய எதிரி ஆயிடுவீங்க. எத்தனை பிளேன் நாம இழந்தோம், எத்தனை பிளேன் அவங்க எழுதுனா இழந்தவன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது ஆயுர்வேதம் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. விஞ்ஞானத்தை திட்டமிட்டு நசுக்குவதின் காரணம் கேள்வி கேட்பதை நசுக்க வேண்டும் என்ற ஒரே அரசியல் காரணம். இந்த காரணத்தை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விஞ்ஞானத்தை வளர்க்க வேண்டும். விஞ்ஞானம் உங்கள் கையில் இருக்கிறது. விஞ்ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள யுத்தம் மனிதன் இந்த உலகில் துவங்கியதிலிருந்து நடக்கிறது.
விஞ்ஞானத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள் பல பேர் உள்ளனர். உண்மைக்காக உயிரை கொடுத்தவர்கள் பல பேர் இருக்கின்றனர். நேர்மைக்காக உயிரை கொடுத்தவர்கள் பல பேர் இருக்கின்றனர். ஆகவே இப்போது உங்களுள் உள்ள ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கிரீம், நிறைய விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டுதான் இந்த நிலையில் வந்திருக்கிறீர்கள். 2 விஷயங்கள் உங்களுக்கு கடமை. ஒன்று, நீங்கள் படித்த விஞ்ஞானத்துக்கு உண்மையாக என்றும் நிற்பது. 2வது, நீங்கள் படித்த மருத்துவத்தை, விஞ்ஞானத்தை மக்களிடம் எடுத்து செல்வது. 3வது, இந்த விஞ்ஞானத்துக்கு எதிரான எந்த சக்திகள் இருந்தாலும் ஒருவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் தைரியமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிற்பதுதான் சமத்துவ டாக்டர்கள் சங்கத்தினுடைய கொள்கை. நன்றி, வணக்கம்.